ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மை ப்ரொஃபஸர். எனிவேஸ், எல்லோரும் சீரீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. அதுக்கு தான் எல்லோரும் இந்த சீரீஸை ப்ளீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் மேம், இன்னும் அப்போவே சீக்கிரமாக முடிக்காதீங்க, இன்னும் வேணும், இன்னும் எபிசோட்ஸ் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் சிச்சுவேஷன் என்னன்னா இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா நான் என்ன தான் பண்ணணும்? இவங்கள மறுபடியும் இன்னொரு பிக்னிக்கோ இல்லை இன்னொரு பிளேஸுக்கோ கூட்டிகிட்டு போகணும். அங்கே ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் சீன்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வருவாங்க. எதுவாக இருந்தாலும் த சேம் ரிப்பீட்டட் திங்ஸ் வச்சுட்டே இருக்கணும். அது விச் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே, ஸோ ஹோப் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டு, திவ்யா இஸ் வெரி ஈகோயிஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. சாரி டு சே, Divya is not egoistic, it is childishness. ஓகே, அது அவங்க அவுட் ஆஃப் லவ், அது ஒரு சைல்டிஷ் பிஹேவியர். அது எவ்வளவோ பெயின் அது பெயின், நாட் ஈகோயிசம். ஓகே, பிகாஸ் நமக்கு பிடிச்ச ஆளுங்கள் ஏதாவது தப்பாக பேசுனா அவங்கள என்ன சொல்லணும்னு தெரியாமல், என்ன பண்ணணும்னு தெரியலனா நம்ம சைலண்ட் ஆயிடுவோம். ஸோ அந்த சைலன்ஸ் இஸ் நாட் ஈகோயிசம். ஓகே, அது இஸ் எ பெயின். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அது. ஓகே, லெட் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு தி சீரீஸ். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, மீரா திவ்யாவுக்கு எவ்வளவோ அவங்களோட சிச்சுவேஷனை புரிய வைக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் திவ்யா கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. பிகாஸ் திவ்யா இஸ் எ கிட், டிகிரி பீப்புள். அண்டு அவங்க அவ்வளோ மெச்சூர்ட் கிடையாது. அண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தட் திவ்யா இஸ் எ ஷார்ட் டெம்பர்டு. எப்படி இருப்பாங்கன்னா, அந்த டைமுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. பிகாஸ் அந்த பெயினை அவங்க எடுத்துக்கணும். அது என்னென்னது புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் வேணும். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, எதுவும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பெயின் உள்ளே இருக்குது. அந்த பெயினை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. பிகாஸ் அந்த பெயினில் இருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும். அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்காதுன்னா, அந்த பெயினில் இருந்து நம்ம வெளியே வரணும்னா ஆப்போசிட் பர்சன் என்ன தான் பேச வர்றாங்கன்னது கேட்கணுன்னது கூட தெரியாது அவங்களுக்கு. அவ்வளோ ஸ்டூப்பிடாக, அவ்வளோ சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாங்க ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஸோ ப்ளீஸ், அது ஈகோ கிடையாது. ஓகே, ஸோ மீரா எவ்வளவோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் திவ்யா கேட்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த பர்சன், திவ்யா, அவன் பேர் என்னப்பா, ராகவ் மீராவை மீட் பண்ண திவ்யா வீட்டுக்கே வந்துடுவான். ஸோ திவ்யா அவங்க க்ளோஸாக, அந்த பர்சன் மீராவுக்கு ரொம்ப க்ளோஸாக வர்றதை பார்த்து திவ்யா மறுபடியும் ஹர்ட் ஆயிடுவாங்க. அண்டு ரூம்க்கு ஸோ அவங்க வந்ததும் இந்த பையன் வெளியே போயிடுவான். ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். மீரா அவன் வெளியே போனதும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திவ்யா பின்னாடியே வந்துடுவாங்க. மீரா திவ்யா ப்ளீஸ், நான் சொல்கிறது ஒரே ஒரு தடவை கேளுமா அப்படின்னு கெஞ்சிட்டே இருப்பாங்க. திவ்யா என்ன நீங்கள் ஏன் பின்னாடியே வர்றீங்க, அதான் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மேம்,
ப்ளீஸ் நீங்கள் என் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு பேசுவாங்க. பேசினதும் மீராவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஸோ மீரா எப்பவும் திவ்யாவை சின்ன குழந்த மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, சின்ன குழந்த, புரியாது, புரிய வைக்கணும் அப்படின்ன மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் திவ்யா எப்போ இப்படி பேசுவாங்களோ மீராவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு கத்துருவாங்க திவ்யா மேலே. ஏய், என்ன தான் பேசுகிற, உனக்கு தெரியுதா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது நீ என்ன பேசுகிற என்னது ஒரு தடவை கூட யோசிக்க மாட்டியா அப்படின்ட்டு திட்டுவாங்க. திட்டுனதும் திவ்யா ஒரு செகண்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுடுவாங்க. எப்போவும் மீரான் என்னை இப்படி திட்டினது கிடையாது, இப்படி கத்துனது கிடையாது, ஏன் வெளியே ஆளுங்க கிட்ட கூட இவ்வளோ வாய்ஸ் ரேஸ் பண்ணிட்டு பேசினது கிடையாது. ஸோ அப்போ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ட்டு நினைப்பாங்க. நினச்சிட்டு அப்படியே மீராவை பார்த்துட்டே இருப்பாங்க திவ்யா. ஸோ ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க திவ்யா அப்போ தான். ஸோ இதுக்குள்ளே மீரா ரொம்ப கோவமாக, அறிவே இல்லாமல் பேசுகிற நீ என்ன பேசியிருக்க, என்னது உனக்கு இப்போவாவது ஞாபகம் இருக்கா, நீ என்ன பேசியிருக்க தெரியுதா உனக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் திவ்யா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க மீராவை. என்னது, நான் அவனுக்காக வெயிட் பண்ணுறேனா, நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு நான் சொல்லிவிட்டு நான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் ஏதோ ரொமான்ஸ் பண்ணுறேன்னா அவன்கிட்ட, அறிவு இருக்கா அவனுக்கு, இப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. மீரா அப்போ தான் திவ்யாவுக்கு அவங்க பேசினது என்னன்னது தெரிய வரும். அப்போது கொஞ்சம் கூல் ஆகிட்டே இருப்பாங்க திவ்யா. ஸோ தெர் இஸ் எ சயின்ஸ், ஒரு சீயிங் இருக்குது, என்னென்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் எ ரியாக்ஷன்ட்டு. ஸோ 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 திவ்யா பண்ண ஆக்ஷனுக்கு இது ரியாக்ஷன். மீரா வந்து ரொம்ப கோவமாக பேசிட்டே இருக்கும்போது திவ்யா ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது மீரா கத்திட்டு அப்படியே அவங்களால முடியல, அழுதுட்டு அப்படியே உட்காந்துருவாங்க மீரா. அப்போ தான் திவ்யாவுக்கு ரியலைஸ் ஆகும் தட் அவங்க மீராவை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. இம்மீடியட்டாக திவ்யா ஓடி வருவாங்க மீரா கிட்ட. வந்துட்டு, சாரி மீரா, ரியலி வெரி சாரி, நான் அறிவே இல்லாமல் என்னென்னமோ பேசிட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ல அப்படின்ட்டு கேட்பாங்க. கேட்டதும் மீரா, நீ எதுவும் பேசாத ப்ளீஸ், எனக்கு நீ என்னமோ பேசணும்னு நினைப்பாங்க, பட் மீராவுக்கு என்ன பேசணுன்னு தெரியல. ஸோ திவ்யா வந்து, சாரி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் தட் நான் உனக்கு எப்போவும் சந்தோஷம்தான் கொடுப்பேன், உன்னை எப்போவும் அழவிட மாட்டேன் அப்படின்ட்டு. பட் இப்போது என் மூலமாக தான் நீ அழுதுட்டு இருக்கல, ஐம் ரியலி வெரி சாரி மீரா அப்படின்ட்டு திவ்யா சொல்லுவாங்க. சொன்னதும் மீராவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ திவ்யாவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுருவாங்க. ஸோ திவ்யா வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க மீராவை. ஏன்னா அவங்க மனசில் இருக்கிற அந்த பாரம் அழுதிட்டாங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க திவ்யா. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் மீரா அவங்க காம் ஆயிடுவாங்க, கூல் ஆயிடுவாங்க. ஆனதுக்கப்புறம் திவ்யா அவங்க கால்கிட்டே உட்காந்து மீராவோட 2 கையும் பிடிச்சிட்டு, சாரி மீரா, சாரி, வெரி 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 சாரி, நான் ரொம்ப ஸ்டூப்பிடாக பிஹேவ் பண்ணேன், நான் ஒரு தடவாவது நீ என்ன சொல்ல வர்ற என்னது கேட்டிருக்கணும், பட் நான் ஸ்டூப்பிடாக பிஹேவ் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு தடவை, இதுதான் லாஸ்ட், இதுதான் ஃபஸ்ட், இதுதான் லாஸ்ட், இனிமேல் நான் உன்னை இப்படி ஹர்ட் பண்ண மாட்டேன், வெரி சாரி, ப்ளீஸ் ஒரு தடவை என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணிடு அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க திவ்யா. மீரா வந்து திவ்யாவை அப்படியே அவங்க கண்ணுக்குள்ளே கண்ணை வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்க பேசுகிறது கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மீரா வந்து, பட் ப்ளீஸ் எப்போவாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்னென்னது நான் சொல்கிறது ஒரே ஒரு தடவை கேளு, அதுக்கப்புறமா உன் இஷ்டம், பட் எதுவும் கேட்காம நீ பாட்டுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என் உயிரே போயிடும், புரியுதா
அப்படின்னு மீரா சொல்லுவாங்க. சொன்னதும் இமீடியட்டாக திவ்யா அவங்க ஒரு கையை எடுத்துகிட்டு அந்த மீராவோட லிப்ஸ் மேலே வச்சுருவாங்க. வச்சுட்டு சாரி, பட் இப்படி எப்படி பேசாத, நான் எப்போவாவது ஸ்டூப்பிடாக பிஹேவ் பண்ணாலும் உனக்கு என்னை அடிக்கக்கூட ரைட்ஸ் இருக்குது. வேணும்னா நீ ஒரு தடவை அடிங்க, அடிச்சுட்டு எனக்கு புரிய வைங்க, தவிர இந்த மாதிரி ப்ளீஸ் பேசாதீங்க அப்படின்ட்டு திவ்யா சொன்னதும் மீரா ஓகே, பட் ப்ளீஸ் நான் சொல்கிறது இப்போவாவது கேட்குறியா அப்படின்னு கேட்பாங்க. சொன்னதும் திவ்யா கண்டிப்பாக அப்படின்னதும் அவங்க பெட் மேல் அவங்களும் மீரா பக்கத்துலேயே உட்காருவாங்க. உட்காருனதுக்கப்புறம் மீரா திவ்யாவோட ஷோல்டர் மேலே அவங்க தலை வச்சுட்டு திவ்யாவோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு சொல்லுவாங்க தட் என்ன நடந்தது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தட் அன்றைக்கி அப்பா இப்படி கால் பண்ணாங்க, நான் எமர்ஜென்சியாக ஓடினேன், பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தட் someone has come to see me அப்படின்ட்டு. ஸோ இதுக்குள்ளே நான் ராஹி கால் பண்ணேன், பட் ராஹி அட்டெண்ட் பண்ணல, இதுக்குள்ளே நீங்கள் வந்து இதெல்லாம் நடந்து போச்சு. பட்டு நான் எஸ்பெஷலி என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, என்னை பிளாக்மெயில் பண்ணான் இல்லையா சைல்ட்ஹுட்டில், அவன்தான் அப்படின்னதும் திவ்யா ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆகிட்டு ஓ ஐம் ரியலி வெரி சாரி, இந்த சின்ன விஷயம் கூட நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்காமல் ரொம்ப ஸ்டூப்பிடாக பிஹேவ் பண்ணிட்டேன் மீரா அப்படின்வாங்க. அப்போ திவ்யாவை இட்ஸ் ஓகே, எனக்கு தெரியாதில்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன தான் சொல்கிறான் இப்போ அவன் அப்படின்னு திவ்யா கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, பிளாக்மெயில் பண்ணுறான், நம்ம விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது, அதெல்லாம் காமிச்சிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொல்லிடுவேன் நீ என்னை கல்யாணம் பண்ணலைண்ணா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்ன சொல்லணுன்னு தெரியல திவ்யா. அதான் அப்பா அம்மா கேட்டதும் நானும் எதுவும் பேசாமல் சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேனே தவிர அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை மீரா, சாரி திவ்யா அப்படின்வாங்க மீரா. ஸோ திவ்யா இப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு புரியும் சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது திவ்யாவில். அப்போ திவ்யா வந்து இட்ஸ் ஓகே, எனக்கு உன் சிச்சுவேஷன் புரியுது, பட் எனக்கு ஃபியூ மந்த்ஸ் டைம் கொடு, கண்டிப்பாக நான் ஆல்ரெடி ஃபியூ சேவிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, கூடிய சீக்கிரத்தில் நான் எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுறேன், நம்ம வெரி சூன் ஒரு புது வீடு வாங்கலாம், அவ்வளோ நான் இஎம்ஐ கட்டுற அளவுக்கு நான் மெச்சோர்ட் இனஃபாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் உன்னை இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஒரு 6-7 மந்த்ஸுக்குள்ளே நான் என்ன பண்ணணுன்னது நான் கம்ப்ளீட்டாக என்கிட்ட ஒரு ஐடியாஸ் கூட இருக்குது, நான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க திவ்யா. அப்போது மீரா வந்து ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு அவங்க தலை ஷோல்டர் மேலே இருந்து தூரமாக வச்சுட்டு ஏய் என்ன சொல்கிற, அவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கியா அப்படின்வாங்க. ஆமாம், ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருக்குது, அதுதான் யோசிச்சுட்டே இருக்கேன், வீடு வாங்கலாமா, சொந்தமாக பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க திவ்யா. சொன்னதும் மீரா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. வாவ், நீ இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கியா, இப்படியெல்லாம் நீ பண்ணுறியா, சேவிங்ஸ் கூட எல்லாம் பண்ணுறியா, வெரி ஹாப்பி திவ்யா அப்படின்வாங்க மீரா. சொன்னதும் அப்போது திவ்யா இதெல்லாமே உங்களுக்காக தான், உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணுன்னா மினிமம் இல்லை அப்படின்வாங்க திவ்யா. சொன்னதும் கொஞ்சம் லைட்டாக ப்ளஷ் பண்ணுவாங்க, வெக்கமாக ஃபீல் பண்ணுவாங்க மீரா. ஹாய் இது தானே இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது என்ன அப்படின்ட்டு திவ்யா சொல்லுவாங்க. போதும் அப்படின்ட்டு மீரா சொல்லுவாங்க. அப்போது கொஞ்சம் 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்படியே அவங்க ஃப்யூச்சர் பற்றி எல்லாம் பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ அண்டு லக்கியாக என்னென்னா கல்யாணம்க்கு முகூர்த்தம் இது பார்ப்பாங்க இல்லையா, அது ஒரு 6 மந்த்ஸ் தள்ளி போச்சு இவனுக்கு.
மீராவுக்கு. ஸோ அந்த டைம் போதும் எனக்கு, நான் என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு திவ்யா அவங்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னதும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எந்த விதமான ஹெல்ப் ஆனாலும் கேளு, நான் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு மோரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க மீரா திவ்யாவுக்கு. அப்போது திவ்யா வந்து இதோ இந்த மோரல் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை, அது நீங்கள் கொடுக்குறீங்க, அதுவே எனக்கு போதும், இது மட்டும் பண்ணுங்கள், நான் ஐ வில் ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சரின்னு 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக யூனோ ஒரு ரொமான்டிக் லுக் கொடுத்துட்டு சின்னதாக ஒரு யூனோ லவ் பைட்ஸ் அந்த மாதிரி ரொமான்ஸ் சின்ன ரொமான்ஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே ராகி கால் பண்ணுவாங்க மீராவுக்கு. பிகாஸ் அவங்க டென்ஷனில் இருக்காங்க இல்லையா, திவ்யா இன்னும் எப்படி இருக்காங்க, அவங்க மூட் எப்படி இருக்குது என்னென்னது. ஸோ இந்த பக்கம் ராகி கால் பண்ணுவாங்க, அந்த பக்கம் ஆத்யா கால் பண்ணுவாங்க. ஸோ ஆத்யா கால் பார்த்ததும் திவ்யா எனக்கு யாராவது ஒரு எனிமி இருக்காங்கன்னா இதோ இதுதான், கரெக்ட் டைமில் கால் பண்ணுவாங்கப்பா அப்படின்னதும் இதுக்குள்ளே ராகி கூட அந்த பக்கம் கால் பண்ணுவாங்க. பார்த்திங்களா, உங்களுக்கு அவங்க, எனக்கு இவங்க கரெக்டான ஆளுங்க இல்லை அப்படின்ட்டு சரின்னு மீரா லைட்டாக திவ்யாவோட ஷோல்டர் மேலே அடிச்சுட்டு போதும், அவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஓகே அப்படின்ட்டு கால் அட்டென்ட் பண்ணுவாங்க. கால் அட்டென்ட் பண்ணதும் ஜாலியாக அவங்க வாய்ஸில் ஒரு ஹாப்பினஸ் 2 சைடும் தெரிஞ்சதும் அந்த பக்கம் ராகி அண்ட் ஆத்யா வந்து அப்பா சந்தோஷமாக இருக்குது வாய்ஸ், ஆல் ஓகேஸா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் எவ்ரி திங் இஸ் ஓகே, சரி ஈவினிங் வந்துடுங்க, எல்லோரும் கொஞ்சம் பார்ட்டி மாதிரி பண்ணிக்கலாம் வீட்லேயே அப்படின்வாங்க திவ்யா. சொன்னதும் ஓகே நான் ராகி மேமை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆத்யா கால் கட் பண்ணிடுவாங்க. அண்டு ராகி கூட அதுதான், நானும் ஆத்யாவையும் வந்துடுவோம், நிறையா நாள் ஆச்சுட்டு ஹாப்பியாக கொஞ்சம் பார்ட்டி மாதிரி எடுத்துகிட்டு அப்படின்னதும் மீரா என்ன பார்ட்டியா அப்படின்வாங்க. அப்பா ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் விட்டுறேன் ப்ளீஸ் அப்படின்வாங்க. சரி ஓகே அப்படின்வாங்க மீரா. ஸோ ஈவினிங்கு எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க, கேதர் ஆகுவாங்க, ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பட்டு மீராவுக்கு வந்து குடிக்கிறது ஷீ டோன்ட் லைக். ஸோ மீரா வந்து திவ்யா வந்து திவ்யாவுக்கு ராகி ஆஃபர் பண்ணுவாங்க. பரவாயில்ல மீரா எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஒரு சின்ன பெக் எடுத்துக்கோ ஒன்றும் ஆகாது அப்படின்வாங்க. சரின்னு கிளாஸ் எடுப்பாங்க. மீரா பக்கமாக ஒரு தடவை பார்ப்பாங்க. மீரா கூட ரொம்ப கூலாக தான் இருப்பாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் ஓகே, ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்ன மாதிரி. பட் திவ்யாவுக்கு வந்து என்னென்னா ரொம்ப யூனோ அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், இப்போது இதுவும் பண்ணேன்னா அவங்க இன்னும் ஹர்ட் ஆயிடுவாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வேணாம், எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் எனிமோர், இனிமே நான் குடிக்க மாட்டேன் பிகாஸ் மீராவுக்கு பிடிக்காதில்ல அப்படின்வாங்க. சொன்னதும் ஆத்யா ஓஹோ வெரி குட் ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க மேம் நீங்கள் திவ்யாவை அப்படின்வாங்க மீரா. சொன்னதும் மீரா ஆத்யாவை ரொம்ப கோவமாக பார்ப்பாங்க. இட்ஸ் ஓகே மேம், அப்படி தான் இருக்கணும், கரெக்ட், நீங்கள் திவ்யாவை கண்ட்ரோலில் வச்சது ரொம்ப கரெக்ட், திவ்யா யூ ஆர் வெரி குட் அப்படின்னு ஆத்யா சொல்லுவாங்க. சொன்னதும் எல்லோரும் சிரிச்சிடுவாங்க. சிரிச்சுட்டு அந்த மூமெண்ட்டை எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8-9 ஆயிரும். 9 o'clock திவ்யா வந்து நம்ம மீராவை அவங்க வீட்டுக்கிட்ட மீரா கூட கிளாரிட்டி கொடுத்துருவாங்க தட் அவங்க பேரண்ட்ஸ் இனிமேல் இங்கே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் கண்டிப்பாக என் வீட்டில் தான் இருக்கணும், எப்போவாவது நான் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு வீட்டில் இங்கே இருக்க முடியும் தவிர இனிமேல் இங்கே கண்டினியூஸாக இருக்க முடியாதுன்னு கிளாரிட்டி கூட கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ சரி வா அப்போது நான் அவங்க வீட்டில் ஒன்று ட்ராப் பண்ணிவிட்டு வரேன்ட்டு திவ்யா மீராவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அண்டு இவங்க 2 பேரும் காரில் அவங்க வீட்டுக்கு அவங்களும் கிளம்பிடுவாங்க.
ஸோ சாரி, அவங்க வீட்டுக்கு ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்கிட்டு குட் நைட் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்வாங்க திவ்யா. சொன்னதும் மீரா கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டு வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு குட் மார்னிங், சாரி குட் நைட், அண்ட் ப்ளீஸ் சேஃபாக போங்க வீட்டுக்கு, ஓகே அப்படின்வாங்க. சொன்னதும் ஷியோர், உங்களுக்காகவாவது நான் இனிமேல் சேஃபாக தான் இருக்க போகிறேன், ஓகே, ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுவேன், ஓகே அப்படின்வாங்க. சொன்னதும் அப்படின்ட்டு திரும்பலான்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த பையன் மீரா வீட்டில் இருந்து வெளியே வந்துட்டே இருப்பான். ஸோ வாட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாடா பை பை, see you, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.